வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சுபத்ரா ராகவை கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இந்த பாருப்பா, ஒரு பெண் ஒரு பையன் செய்த தப்பை இன்னொரு பையனால் தான் சரி செய்ய முடியும். எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும். நீ ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு ராகவ், அம்மா அவ ஒரு பித்தலாட்டக்காரி, ப்ராடு பண்ணி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர நினைக்கிறா. அவ பழிவாங்கும் திட்டத்தோட தான் வரான்னு சொல்றாங்க. அதுக்கு சுபத்ரா, இல்லடா ராகவ், இசை உன்னை இப்படி பேச வச்சு நம்ப வச்சிருக்கா. விஷால் கையால தாலி கட்ட வேண்டிய இடத்துல உன் கையால தாலி கட்டணும்னு நினைச்சு உன்னை பயன்படுத்திக்கிட்டா. நான் சொல்றத கேளுன்னு அழுத்தமாக சொல்றாங்க. எப்படி சொன்னாலும் சரிம்மா, ஆனா நான் அந்த சீஜா கல்யாணத்துல தாலியே கட்ட மாட்டேன்னு ராகவ் உறுதியா நிக்கிறாங்க. இதுக்கு மேல வேற வழி தெரியாம சுபத்ரா ராகவ் காலில் பொத்துன்னு விழுந்துறாங்க. தயவு செய்துடா, நான் ஒரு அம்மாவா கெஞ்சி கேட்குறேன், நீ ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டு, எனக்கு வேற வழி இல்லைன்னு கதறி அழுறாங்க. அம்மா காலில் விழுந்து அழுறதை பார்த்து ராகவுக்கு மனசு கலங்குது. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி உங்க வாக்கை காப்பாத்துறதுக்காக ஸ்ரீஜா கழுத்துல நான் தாலி கட்டுறேன்னு ஒத்துக்கிறாங்க. இதோட வீடியோக்குள்ள நாம பார்க்க போற விஷயம் இதுதான். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸை வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்லே செம்ம அதிரடி. ஸ்ரீஜா மாடியில இருந்து நான் குதிச்சிருவேன். அத்தை, இப்போ நீங்க எனக்கு வாக்கு தரணும். ராகவ் கையால என் கழுத்துல தாலி ஏறணும். நீங்க வாக்கு கொடுத்தாதான் நான் கீழே இறங்கி வருவேன்னு சொல்றா. அப்போ ருக்குமணி, சம்மந்தி வேண்டாம், அவ எமோஷனல் பிளாக்மெயில் பண்றா, அவ குதிக்க மாட்டா. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனா சுபத்ரா, ஒரு பொண்ணு உயிரை விட துணிஞ்சா அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி, ஸ்ரீஜா நீதான் என் வீட்டு மருமக, ராகவ் கையால உனக்கு தாலி கட்டுவேன்னு வாக்கு கொடுத்துறாங்க. இத கேட்டதும் ஸ்ரீஜா மனசுக்குள்ள, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரணும்னு வந்தேன். இப்போ என் கேம் ஜெயிச்சுடுச்சு. இசை, உன்னை விட மாட்டேன். இந்த வீட்டுல சுபத்ராவையும் உன்னையும் நிம்மதியா விட போறதில்லைன்னு கங்கணம் கட்டிக்கிறா. இந்த பக்கம் வர்ஷினி இதை கேட்டுட்டு ரூம்ல போய் பூட்டிக்கிட்டு அழுறாங்க. ராகவ் வந்து, வர்ஷினி, நீதான் என் வாழ்க்கை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ அழாதன்னு சமாதானம் பண்றாங்க. அடுத்ததா ஸ்ரீஜாவின் அப்பா கல்யாண ஏற்பாடுகள் உடனே நடக்கட்டும்னு சொல்றாரு. ஆனா ராகவ், அம்மா என்னால இந்த கல்யாணம் முடியாது, ஸ்ரீஜா நல்லாவ இல்ல, அவ பழி வாங்கதான் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு சுபத்ரா, இசை உன்னை ஏமாத்திட்டா, ஸ்ரீஜா நல்ல பொண்ணு, நீ இதுக்கு சம்மதிக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இறுதியில் சுபத்ரா மீண்டும் ராகவ் கால்ல விழுந்து கதறாங்க. அதை தாங்க முடியாம, சரிம்மா, உங்களுக்காக நான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறேன்னு ராகவ் ஒத்துக்கிறாங்க. இதோட ஸ்ரீஜா ராகவ் கல்யாணம் நடக்குது. வர்ஷினி தாங்க முடியாம அழுதுகிட்டே இருக்காங்க. இசை, இதெல்லாம் நடக்காது, நான் தடுத்து நிறுத்துவேன்னு சொல்றாங்க. ஆனா சுபத்ரா, இப்போ ஸ்ரீஜா தான் என் வீட்டு மருமகன்னு கடைசி முடிவை அறிவிச்சுடுறாங்க. ஸ்ரீஜா மனசுக்குள்ள, இப்போ சந்தோஷப்படுங்க, சீக்கிரமே இந்த வீட்டையே நான் சுக்குநூறு ஆக்க போறேன்னு நினைக்கிறா. இப்படித்தான் இசை விஷால் சீரியல் அடுத்தடுத்து சூப்பர் ட்விஸ்டுகளோட பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த எபிசோட பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.